போர்ல வந்து அடி வாங்கி தாங்க முடியலங்கிறதுனால அதை விட்டுட்டு புது ரூட்டை எடுத்து ஹைபிரிட் வார்ஃபேர் நடத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. தாக்குதலை நிறுத்தாம நடத்துறானுங்க. அதற்கு கேரண்டர்ஸ் எதுவுமே சொல்ற மாதிரி தெரியல. லெபனான் அரசாங்கமும் ஒன்றும் கேட்கிற மாதிரி தெரியல. லெபனான்ல ஒரு அரசாங்கமே உண்மையா சொல்ல போனா இல்ல. அது ஒரு ஃபெயில்டு ஸ்டேட், அவ்வளவுதான். அங்க அரசாங்கம்ங்கிறது இல்ல, கம்ப்ளீட் அனார்கி தான் அந்த நாடு. அனார்கிக்கு வந்து சரியான உதாரணங்கிறது லெபனான் தான். இங்க அரசாங்க கட்டுப்பாடு கிடையாது, அரசாங்க ராணுவம் வந்து உருப்படியா வேலை பார்க்கறது கிடையாது, அரசு இயங்குறது கிடையாது, பொருளாதாரத்தை அரசு மேனேஜ் பண்றது கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த உதவியும் அரசாங்கத்துல இருந்து மக்கள்கிட்ட கிடைக்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்க மக்களுக்கு உதவி பண்றது, தெருக்கூட்டுறது, சிவில் ஒர்க் பண்றது எல்லாமே ஹிஸ்புல்லா தான். ரீகன்ஸ்ட்ரக்ஷன், போர்ல சேதமடைஞ்ச வீடுகளை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கறது, புதுசா வீடுகளுக்கு காசு கொடுத்து வீடு கட்ட சொல்றது, லோன் கொடுக்கறது, நகையை வச்சு வட்டி இல்லா கடனை கொடுத்து மக்களுக்கு உதவி பண்றது, எல்லா மக்களுக்கும் உதவி பண்றது. சியா முஸ்லிம் மட்டும் கிடையாது, சன்னி முஸ்லிம் கடன் வாங்கலாம், கிறிஸ்துவர்கள் கடன் வாங்கலாம், ட்ரூஸ் மக்கள் கடன் வாங்கலாம், யாரு வேணாலும் கடன் வாங்கலாம். வாங்கிக்கிட்டு கடனை வந்து வட்டி இல்லாம வந்து திரும்ப கொடுத்துட்டு நகையை மீட்டுக்கலாம். இதை கொண்டு பண்றது ஹிஸ்புல்லாவினுடைய பேங்க் தான். ஸோ அதனால அங்க ஒரு அரசாங்கமே கிடையாது. ஆக்சுவலா வந்து பேருக்கு பப்பட்டா ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க, அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அமெரிக்கா வந்து ஏதாவது பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா அமெரிக்கா வந்து ஸ்டாப் பண்ணிடும், பண்ணக்கூடாதுன்னு. பண்ண மாட்டாங்க.